அரசே, இவளும் நானும் ஒரே வீட்டில் வசிக்கிறோம். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். 2 நாட்களுக்குப் பிறகு அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். ஆனால் ஒரு ராத்திரி அவளுடைய குழந்தை இறந்துவிட்டது. அதனால் நான் தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் செத்த குழந்தையை என் பக்கத்தில் வைத்துவிட்டு என்னுடைய குழந்தையை அவள் எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். நான் தூங்கி எழுந்தபோது என் பக்கத்தில் செத்த குழந்தையை பார்த்ததுமே அது என் குழந்தை இல்லை என்பது எனக்கு தெரிந்தது என்றாள். மற்றொரு பெண் எழுந்து, இல்லை, இந்த குழந்தை என்னுடையது என்றாள். அரசனோ, இந்த குழந்தையை 2ஆக வெட்டி இருவருக்கும் பாதியாக கொடுங்கள் என்றார். இல்லை அரசே, அவளுக்கே கொடுத்து விடுங்கள், என் குழந்தை வாழட்டும் என்று உண்மையான தாய் கத்தினாள். மற்ற பெண்ணோ தலைகுனிந்து அமைதியாக நின்றாள். அரசன் சிரித்தவாறே, குழந்தை எங்கே இருந்தாலும் வாழட்டும் என நினைத்தாளே, இவளே உண்மையானவள், குழந்தையை அவளிடம் கொடுங்கள் என்றார். அன்பே உண்மையான நீதியின் அடையாளம். அறிவு அன்போடு சேர்ந்தால்தான் தீர்ப்பு நியாயமானதாகும்.